வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ், அதாவது நம்ம நாட்டில் ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் நமக்கு ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஒரு போக்குவரத்து துறை சார்ந்த ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். ஏன்னா பெரும்பான்மையான சாலை விபத்துக்கள் அதிகப்படியாக நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். ஏன்னா பாதுகாப்பு விதிமுறை பற்றிய ஒரு புரிதல் நம்ம தமிழகத்தில் மிக மிக குறைவு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம உடனே பெற்றோர்களுக்கு போய் சேர்க்கணும், இளைஞர்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட நோக்கம். அப்போ நான் இதை கண்டிப்பாக இது என்னோட பெரிய கடமை, நான் உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது. அதுக்காக தான் இந்த தகவல் வந்த உடனே முதலாக நம்ம உடனே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன சட்டம் வந்திருக்குதுன்னா, சாலையில் பெரும்பாலும் ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் சாலையில் வாகனத்தை இயக்கணும். இதுதான் சட்டம். ஆனால் அதிகப்படியான இளைஞர்கள் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், 15 வயது 10 வயதுக்கு மேல் உள்ள இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை சாலையில் இயக்கி பெரும்பாலான விபத்துக்கு இவங்க தான் காரணமாகிறாங்க. அப்போ இந்த விபத்து மூலம் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு குடும்பத்தின் தலைவன் இழக்கப்படுகிறார், அல்லது தலைவி, அல்லது அவர்கள் வீட்டின் முக்கியமான ஒரு நபர் இந்த விபத்து மூலம் இழக்கிறாங்க. ஆனா சட்டம் என்ன இருக்கு, இவங்களை பாலர் பள்ளியில வேணா இவங்களை உள்ள வைக்கலாம். இதனால பெரிய இழப்பு குடும்பங்களுக்கு ஏற்படுது, தமிழகத்துல அனாதையாக்கப்படுது. அப்ப இப்ப ஒரு சரியான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா 18 வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்கள் வாகனத்தை சாலையில இயக்குனா, 2 வீலர் 4 வீலர் எதுவா இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு 25,000 அபராதம் கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்கு அரசாங்கம். சட்டம் கொண்டு வந்திருக்கு, உத்தரவு. அதே மாதிரி அவரோட 25 வயசு வரைக்கும் ஓட்டுநர் உரிமம் பெற முடியாது. ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், எனக்கு 25,000 அபராதம் போட்டுட்டாங்க. ஆனா அடுத்து எனக்கு 25 வயசு வரைக்கும் என்னால ஓட்டுநர் உரிமமே வாங்க முடியாது. அப்ப என்னோட வாழ்க்கையில பல விஷயங்கள் இதனால தடைபட வாய்ப்பு இருக்குது. அப்ப இதை வீட்டில் உள்ள பெரியவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டத்தை நம்ம மதிச்சுதான் ஆகணும். அப்படி மதிக்கலைன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க குழந்தைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைகிட்ட வாகனத்தை கொடுத்து அனுப்பாதீங்க. நீங்க அப்படி கொடுத்து அனுப்புறது உங்க குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது. அது போக சட்ட சிக்கல் மிக மிக வலிமையா அன்னைக்கு நிக்குது. அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு விபத்துக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, விசாரணை பண்ணி பார்க்கும்போது இதுதான் காரணமா இருக்கு. அதை பற்றி புரிதலே இல்லாம ஓட்டுநர் உரிமம் இல்லாத இளைஞர்கள் சாலையில வாகனங்களை இயக்கி பெரிய பெரிய விபத்துக்கு காரணமாகி பல குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கு. அதனால இன்று முதல் தயவு செய்து இளைஞர்களிடம் 2 வீலரை கொடுத்து அனுப்பாதீங்க. அனுப்புனீங்கன்னா நீங்க 25,000 அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்க குழந்தைக்கு 25 வயசு வரைக்கும் ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வாங்க முடியாது என்பதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த சட்டங்களை மதிச்சாதான் நம்ம தமிழகம் ஒரு அமைதி பூங்கா, விபத்து இல்லாத ஒரு அமைதி பூங்காவா வர முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாலேயே தமிழகம் தான் நம்பர் 1ல இருக்கு. சாலை விபத்துக்கள்ல, சாலை மரணத்துல, எல்லாத்துலயும் நம்ம தான் நம்பர் 1. அப்ப இந்த விதிமுறைகளை மதிச்சோம் அப்படின்னா இந்தியால தமிழகம் விபத்தில்லாத மாநிலம்ங்கிற பெயரை நம்ம தக்க வைக்க முடியும். இதுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி இந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் பொறுப்பு எடுத்துக்கிட்டாதான் இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். குழந்தைகளுக்கு தெரியாது, அவங்க ஆர்வத்துல எடுத்துட்டு போறாங்க. அதை தட்டி கேட்க வேண்டிய, தட்டி அடக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோருக்கே இருக்கு. அரசு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இனி நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் ஒரு விபத்து இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். நன்றி, வணக்கம்.